பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாகுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய வேதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நீங்கள் அறிந்து கொள்ளும் போது தேவன் நமக்கு அநேக விஷயங்களை புரிய வைக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கி அநேக சூழ்நிலையில் நம்ம நெருக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் குறைவோடு இருக்குன்னு சொன்னால் அதை இன்றைக்கு மாற்றிக்கொள்ளும்படிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வேதத்துடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு பக்தியாய் சாட்சியாக வாழ வேண்டும். தேவன் நமக்கு எல்லா பிரச்சனையும் மாற்றக்கூடிய தேவன். இன்றைக்கி என்னை யாரும் விசாரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் விசாரிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய காரியங்களை அவர் இந்த நாளில் பொறுப்பெடுத்து நடத்த வல்லவராக. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 38:8 நீங்கள் வாசிக்கும் போது அநேக நாட்களுக்கு பின்பாக நீ விசாரிக்கப்படுவாய். இப்போ அநேக நாட்களுக்கு பின்பாக நீ விசாரிக்கப்படுவாய். ஒரு சிலருடைய காரியங்கள் இன்றைக்கு ஒரு பதிலும் கிடைக்கல, ஒரு பதிலும் கிடைக்கல. நீங்கள் கண்ணுங்களா, அநேக நாட்களுக்கு பின்பாக நான் விசாரிப்போம். நான் பாவம் செய்கிறேன், என்னை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க, நான் தவறான பழக்கத்தில் இருக்கேன், யாருமே என்னை கண்டுக்க மாட்டுறாங்க, எனக்கு தேவன் ஒன்றும் செய்யலை, நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லாத. ஆண்டு வெயிட் பண்ணுவார், மாறுவியான்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கரெக்டாக உன்னை விசாரிக்க வந்துடுவார். அன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை இல்லாமல் போய்விடும். அன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ செய்த பாவத்துக்கான பலனை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதான் சொல்கிறது, அநேக நாட்களுக்கு பின்பாக நீ விசாரிக்கப்படும். அதுபோல் நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் விசாரிக்கக்கூடியவர். நீங்கள் 1 பேதுரு நீங்கள் பார்க்கும்போது 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேலே வைத்து விடு என்று வேதம் சொல்லுது. அப்போது தேவன் பாருங்கள், நம்மளை விசாரிக்கிறவர் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கூட்டத்தை இவ்வளோ தவறு பண்ணுறாங்களே, ஏங்க அவங்கள கண்டுக்கலாம், அவங்க தாங்க அநேக நாட்கள் பின்பாக விசாரிக்கப்படுவாங்க. அப்போ விசாரிக்கும் போது அவர்கள் தண்டனை உறுதி, அவர்கள் தண்டிக்கப்படுவது உறுதியாயிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு உங்களுடைய யாருமே கண்டுக்கவில்லை, யாருமே என்னை மதிக்கலை, யாருமே என்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துறாங்க, என்னை யாருன்னு சாப்பிட்டீங்கன்னா கூட கேட்கறதில்லை அப்படின்னு புலம்பி நிற்கிங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்களுக்கு ஒரு கவலைக்கு பற்றியா அதை அவர் மேலே அதை வச்சுட்டு அப்பா நீங்கள் பார்த்துக்கொள்வீங்கப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உண்மை நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை சார்ந்து கொள்ளும், அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களில் என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, என்னை யாருமே இது பண்ண மாட்டாங்க, நான் படுத்த படிக்காக இருக்கிறேங்க, வந்து சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க. எப்போ திரும்ப வருவாங்க? ஒரு மரித்து போன பிறகு எல்லாரும் வந்து உட்காந்து அழுது அப்படியே புலம்புவாங்க. அன்றைக்கி பாருங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. ஏங்க இவ்வளோ சொந்த பந்தங்களாம் இன்றைக்கி வந்தீங்களே, அவங்க உயிரோடு இருக்கும்போது வந்து விசாரிச்சுட்டு அவங்க பக்கத்தில் நீங்கள் வந்து போயிருந்தாலே அவங்க ஜீவனோடு இருந்திருப்பாங்களே, பலனோடு இருந்திருப்பாங்களே, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்களே. இப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அப்படி வராமல் போனதுனால, நீங்கள் அப்படி இல்லாமல் போனதுனால இன்றைக்கி அவங்க என்ன பண்ணாங்க? மரித்து போயிட்ட பிறகு இப்போ வந்து எல்லாரும் தூக்கி வச்சுன்னு அவங்கள என்ன பண்ணுவாங்க? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் ஆயான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிடப்பாங்க. தேவ பிள்ளைகளே, விசாரிக்க கற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய தேவன் விசாரிக்கிறவ, நாம் கூட விசாரிக்க வேண்டும் மற்றவர்களை. நீங்கள் வேதத்தில் நம்ம நிறைய காரியங்கள் இப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம். அதில் பார்த்திங்கன்னா எரேமியா எடுத்திங்கன்னா 30:17 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நம்ம ஒரு காரியங்களை நாம் பார்க்கும்போது அந்த இடத்துல பாருங்கள், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்றும், நீ விசாரிப்பற்ற சீயோன் அப்படி சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்களா, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டார்களாம். அதெல்லாம் ஒன்றுத்துக்கோங்க, அதை யாருமே விசாரிக்க மாட்டாங்க, அது அவ்வளோதாங்க, அப்படி கிடக்குது. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒரு விசாரிப்பற்ற சீயோனை போல இருக்கிறீங்களா? தள்ளி வச்சுட்டாங்களா? என்னை யாருமே கண்டுக்கல நினைக்கிறியா? உன்னை கண்டு கொள்ள ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை கண்டு கொண்டவர் நடத்துகிறார், அவர் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஜனமே, விசாரிப்பற்ற சீயோனை போல நான் இன்னைக்கு காணப்படுறேன்ப்பா, என்னை தள்ளுண்டலவா மாற்றிட்டாங்கப்பா, நான் இன்னைக்கு ஓரங்கட்டுப்பட்டு இருக்கேன்ப்பா, என்னை யாருமே கண்டுக்கலப்பா அப்படின்னு நினைக்கிறியா? உனக்காக தேவன் பேசுகிறான். உன்னை விசாரிக்கிறவன் தேவன், உன்னை விசாரிக்க காத்து நிற்கிறான். தள்ளுண்டு போய் உன் பக்கத்தில் யாருமே வரல, உன்னை ஓரங்கட்டி மூளை தள்ளிட்டாங்க, உன்னை தேடி இயேசு வரார். இயேசு இந்த பூமியில் வந்த நாட்களில் ஊருக்குள்ளே ஜனங்க ஊருக்குள்ளே ஒரு பிரசங்கம் பண்ணலாம். அந்த ஊருக்குள்ளே ஒரு பிரசங்கம் பண்ணதை விட்டு அவர் ஊருக்கு புறம்பாய் இருக்கிற இடத்துக்கு போகிறார். அங்கே போயிட்டு அவர் ஒரு பிரசங்கத்தை பண்ணும்போது அந்த ஊருக்கு புறம்பாய் போன நோக்கம் என்னன்னா, அங்கே பாருங்கள், அங்கே தான் தள்ளுண்டவெல்லாம் இருக்கிறான். அங்கே தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குஷ்டரோகி இருக்கிறான் வெளியில். இந்த பிரசங்கம்லாம் முடிச்சு அவர் எப்போ வரலான்னு பார்த்துன்னு ஒரு சந்தர்ப்பம் கட்சி கிட்ட வந்தார். நமக்கு சித்தமானால்
என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரேன்னு வந்து நிற்கிறார். பார்த்தீங்கன்னா, தள்ளுண்டவன் விசாரிப்பற்றவனை ஆண்டு பார்த்தாரு, கிட்ட போய் கையை பிடிச்சாரு. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லும்போது அவன் சுத்தமாக்கப்பட்டான். இப்போ தள்ளுண்ட எங்கே போன தெரியுமா? உள்ளே போகிறான், கூட்டத்தோட கூட்டமாக வாழ போகிறான், கூட்டத்தோட கூட்டமாக இருக்க போகிறான். கர்த்தர் அவனை, தள்ளுண்டவனை, விசாரிப்பற்று கடந்தவனை விசாரிக்கும்படிக்கு கர்த்தர் அங்கே போகிறான். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க வாழ்க்கையில் உனக்காக இயேசு உன்னை தேடி வருவார். இந்த விசாரிப்பற்ற சீரோனை பார்த்து தான் நீ தள்ளுண்டவள் என்று உனக்கு பெயரிட்டு உன்னை வச்சுட்டாங்களா? அது சொல்றாரு, உனக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், உனக்கு நான் ஒரு சுகத்தை கொடுப்பேன், நீ எதில் பலவீனமாக காணப்படுறியோ அந்த பலவீனத்தை நான் மாற்றுவேன் உனக்கு என்று சொல்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம் நிறைய நேரத்தில் நான் பலவீனப்பட்டு விட்டேன், என்னை யாரும் கண்டு கொள்வது இல்லை, என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க நீ நினைக்கிற. தேவன் சொல்றாரு, விசாரிப்பற்ற சீயோனுக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன்னு சொல்றான். வியாதி இல்லாதபடிக்கு, பலவீனங்கள் இல்லாதபடிக்கு தேவன் உனக்கு உதவி செய்கிறார். உன் பலவீனத்தை மாற்றக்கூடிய ஒரு தேவன், அவர் உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உன் தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். உன்னை அப்படியே விட்டு போறதும் இல்லை, உன்னை படுக்கையிலே விட்டு போறதும் இல்லை. எவ்வளோ நாள் நீ அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பதை தேவன் பார்க்கிறார். உனக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொல்கிறார். உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், கவலைப்படாத, நான் அப்படியே போய்ட்டு நினைக்காத, நான் எழுந்திருப்பேன். திரும்ப ஊருக்கு புறம்பே அந்த குஷ்டரோகியை கர்த்தர் குணமாக்கி ஊருக்குள்ள கொண்டு வர முடியுமானால் என்னை குணமாக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். வாசலிலே பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறேன். அவன் பாருங்க, விசாரிப்பற்றவன். அவன் ஒன்னா எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்கீங்களா, ஏதாச்சும் போட்டு போங்கன்ற மாதிரி பேசலாம் கண்டி. அவனை போய் பிச்சைக்காரங்கிட்ட போய் யாரா பேசுவாங்களா? நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது. அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியாப்பட்டவன் இயேசு வருகிறார் என்று அறிந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், விசாரிக்கிற ஒரு தெய்வத்தை பார்த்து அவன் கூப்பிடுகிறான். அவர் பாருங்க, சத்தமா பேசாதுன்னு சொல்லிட்டு அதட்டும் போது கூட அவர் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அப்ப பாருங்க, கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அது இயேசு திரும்பி பார்த்தார், அவனை பார்த்து விசாரிக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே. பாருங்க, விசாரிக்கிற தேவன், நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆரோக்கியம் இல்லாத அவன் கேட்கிறான், நான் ஆரோக்கியம் அடைய வேண்டும், என் பார்வை இல்லாதவனாய் காணப்படுகிறேன், நான் பார்வை இல்லாதவனாய் நடக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று தேவனை நோக்கி பார்த்தான். அவர் பார்வை கொடுத்தார். பார்வை கொடுக்கிற ஒரு தேவன், உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இஸ்ரவேலிலே உண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனை தேடாத மக்களே, நீ தேடும்படிக்கு இன்னைக்கு நான் சொல்றேன். நான் இயேசுவை நான் தேடுங்க, சர்ச்சுக்கெல்லாம் போனது கிடையாதுங்க, பரவாயில்லங்க. இப்போ நீங்க தேடுங்க. நாகமன்னப்ப நான் தேடி வந்தாங்க, அவனை குணமாக்கி அனுப்பினார். இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்காரா, அவர் என்னை சுகமாக்குவாரா? நம்பினா இன்னைக்கு நம்பிக்கையோட வா. உன்னை குணமாக்க இயேசு வல்லவரா இருக்கா, உன்னை சுகமாக்க அவர் வல்லவரா இருக்கா, உனக்கு அற்புதம் செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார். உன்னை விசாரிக்கக்கூடிய தேவன் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுமா, உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் தேவைகளை சந்திக்கிற தேவன். நல்லா கவனிங்க, என்னை விசாரிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறார் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை எல்லாரும் தள்ளி வச்சுட்டாங்க, என்னை கண்டுக்கதே கிடையாதுங்க. கண்டுக்கலையா? உன்னை கண்டுக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாருங்க, உனக்காக ஒரு பெரிய காரியங்கள் செய்ய காத்திருக்காங்க. தாவீதை யாருமே கண்டுக்கல, அவன் காட்டுக்குள்ள இருக்கிறான். அவனை குறித்து சொல்லும் போது, வேத ஆராய்ச்சியாளர்னு சொல்லும் போது, அந்த பையன் சிறு பையனாக இருக்கும்போது காட்டில் அவன் வாழ்கிறான். காட்டில் இருக்கிறான்னு சொன்னால் ஆடுகள் மேய்க்கும் போது அவனை கரடியோ சிங்கமோ நம்ம பிடித்து கொண்டு போக முடியும், அவனை சாகடிக்க முடியும். ஆனால் அவங்க தகப்பன் அதெல்லாம் ஒரு கவலை இல்லாமல் அவன் பண்ணு ஆடு மேய்க்கிட்டோன்ற விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மனிதனை தேவன் பாதுகாத்தார். தள்ளுண்டு போய் தூரமாக இருக்கிறவனை ஆண்டவர் தேடி வருகிறார். அவனிங்க ஈசாயின் குமாரனுக்கு என்ன பண்ணு, நீ போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு சாமி ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஊருக்குள்ளே வரார். ஊருக்குள்ளே வந்த உடனே பாருங்க, அவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவ்வளோ காரியங்கள். அங்கே பந்தியெல்லாம் இது பண்ணணும், அங்கே பந்தி பரிமாறத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பெரிய காரியங்களை பார்க்கணும். அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸும் வருவாங்க, ஏன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசி வரார்ல அந்த பக்கத்தில், எல்லாம் உள்ளே வரும். வந்து என்ன பண்ணும், அங்கே ஒரு பெரிய ஒரு பந்தி விசாரிப்பு நடக்க போகுது. அவங்க அண்ணன்லாம் கூட இருக்கிறாங்க, எல்லாரும் கூட இருக்கிறாங்க. இப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கூடும்போது அவன்ல அப்போ கேட்குறாரு, உங்கள் பையன் இவ்வளோதானா? விசாரிப்பட்டு கிடக்கிறவன் தள்ளுண்டவன் ஒருத்தன் அங்கே இருக்கான் பாருங்க. அப்படியாப்பட்டவனை கத்த தேடி வந்திருக்கார் பாருங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டு நிறுத்தும் போது இவன்ல இவ்வளோன்னாரு, இவ்வளோதானா அவன் பையன் அப்படின்னும் இன்னொருத்தர் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு வா. அவன் வரவர்களுக்குள்ள நான் பந்தியில் உட்கார மாட்டேன்ட்டார். அவன் வரட்டும்,
பாருங்க, எல்லா ஜனமும் காத்து நிற்கிறாங்க, எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க, பந்தி நடக்கணும். ஆனால் தேவன் யாருக்கு வெயிட் பண்ண சொன்னா, தள்ளுண்டவனை கர்த்தர் சேர்த்துக் கொள்கிறார். இந்த விசாரிப்பட்டு கடனை உன்னை விசாரிக்க வச்சுக்க. உடனே போய் அவனை கூப்பிட்டு உள்ள வந்தாங்க. வந்தவனே இவன் தான் அப்படின்னு எழுந்து நின்று அவன் என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாரு. பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழுந்து நின்றார். அங்கே இருக்கவங்களாம் பார்த்தீங்களா, இன்னைக்கு நாடா கணம், இவனுக்கு நாடா இவ்வளோ மதிப்பு அன்று சொல்றாரு, விசாரிப்பட்ட சீயோனே, என்னை யாரும் கண்டுக்கல நினைக்கிறியே, உன்னை கண்டு கொள்ள வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உனக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். உனக்கு அவர் உதவி செய்ய இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த விசாரிப்பட்ட சீயோனுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த மனிதன் உயர்த்தப்படுகிறான், கனம் பெற்றவனாய் மாறுகிறான். தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் உங்களை கனப்படுத்த ஒரு தேவன் வல்லவராக இருக்கிறார். என்னை விசாரிக்க யாரும் இல்லை நினைக்காத, கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவர். உன்னை விசாரிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 16:8 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் பார்க்கலாம், ஆகாரை பார்த்து அவர் விசாரிக்கிறார். கணிச்சிங்களா, சாராயின் அடிமை பெண்ணியாகி ஆகாரே, நீ எங்கேருந்து வந்த, எங்கே போகிற பத்தியா விசாரிக்க வந்துட்டார். இந்த அம்மா என்னை யாரும் கண்டுக்கொள்ள நினைக்கிறாங்க, ஆனால் கண்டு கொள்ளுகிற ஒரு தேவன், விசாரிக்கிற ஒரு தேவன் வந்து நிற்கிறாரு. நீ சாராய் கிட்ட அடிமை பெண்ணா இருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் உன்னை பற்றி. நீ இப்போ எங்கே போகிற, என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, என்ன எல்லாரும் உதாசீனப்படுத்துறாங்க, நான் இங்கேருந்து ஓடி போகிறேன். ஓடாத, அங்கே போய் கொஞ்ச நேரம் இரு, நீ பிள்ளையை பெற்றெடுப்ப, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன், உன் பிள்ளையை பெரிய ஜாதியை நான் மாற்றுவேன், வெயிட் பண்ணு. விசாரிக்க தேவன் வந்து நின்றார். இன்றைக்கு உன்னை விசாரிக்கிற ஒரு தேவனும் கூட இருக்கிறார். ஆதாமை பாருங்கள், ஒளிந்து கொண்டான், ஏவாள் ஒளிந்து கொண்டார்கள். ஆதாம் ஒளிந்து கொண்டிருக்கும் போது அன்று விசாரிக்க வந்தவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிற சொல்லு அப்படின்னார். அது சொல்ற, நான் ஒளிந்து கொண்டேன் ஆண்டவரே. பார்த்தீங்களா, விசாரிக்கிறார் இல்லையா? இன்னைக்கு தேவன் என்னை விசாரிக்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி எனக்கு விரோதமாக எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, யாருமே என் பட்சத்தை வந்து கேட்கவே இல்லைங்க. ஒரு சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமாக இருக்கும், அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க மருமகளா, அவங்களுக்கு விரோதமாக எல்லாம் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஒருத்தர் கூட எங்கூட இல்லைங்கன்னுவாங்க, புலம்புவாங்க. தேவ பிள்ளையே, நீ வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்த்து நிற்கிறார், உன்னை விசாரிக்க வருவார். நீ முறுமுறுத்து மட்டும் தேவனை தூர தள்ளிடாத. நீ முறுமுறுத்தினா தேவன் வராதபடிக்கு அது தடைக்கல்லாமா. என்னை விசாரிக்க ஒரு தேவன் வருவார், அவர் எனக்கு உதவி செய்வார், இந்த குடும்பத்தில் நான் ஆசுவாதமாக இருப்பேன். சொல்லு, பேசு, உன் தேவன் உன்னை அப்படியே வருவார், உன் தேவைகளை சந்திப்பார், உன் குறைவுகளை மாற்றுவார். நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, புலம்பினே இருப்பாங்க. எப்பவுமே அவங்களுக்கு என்ன பண்ண, ஒரு புலம்புல இருந்துனே இருக்கும். என்னன்னா, என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, மற்றவங்க எல்லாரையும் கண்டுக்குவாங்க, எனக்குன்னா யாருமே ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்குன்னா எல்லாம் செய்வாங்க. இந்த இதுதான் தேவன் உன் பக்கத்தில் வராதது, இந்த இதுதான் தேவன் உன் பக்கத்தில் நிற்காது. நீ இப்படியாப்பட்ட புலம்பலை நீ பண்ணாதே. எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறா, அவர் என்னை தேடி வருவா, அவர் எனக்கு உதவி செய்வார். அப்படி நீங்க நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உனக்காக உதவி செய்வார். நல்லா கவனிங்க, ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுது. அப்ப கூப்பிடுறவங்களுக்காக விசாரிக்க வருகிற தேவன். நீ கூப்பிட்டா உனக்காக அவர் விசாரிக்க வருவார், அவர் விசாரிப்பார். அப்ப விசாரிக்க வந்த என்ன பண்ணாதுங்களா, வந்து நின்று காயினை பார்த்து கேட்கிறார். காயினை பார்த்து, ஆபேல் எங்க போனா சொல்லு அப்படின்போது அவனுக்கு நான் காவலனோ, அவன் ரத்தம் பூமியிலேருந்து என்ன நோக்கி கூப்பிடுது. தேவ பிள்ளையே, நீ கண்ணீர் வடித்துக் கொண்டு பத்தியா, உன் கண்ணீர் அவரை கூப்பிடக்கூடிய கண்ணீராய் மாற வேண்டும். நீ மனமுடைந்து போகிறீமா, உன் மனமுடைந்தது தேவன் நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் உனக்காக வந்து உன்னை யார் வேதனைப்படுத்தினார் அவர்களை அவர் சந்திக்க வல்லவராக்கார். அவர்களை சந்தித்து உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உன்னை விசாரிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரிடத்துல போய் சொல்லு, அவர் உன்னை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஜனங்கள் இந்த நாளில் என்னை விசாரிக்க யாருமில்லை, என் கணவனும் விசாரிக்க மாட்டேன், என் பிள்ளைகளும் விசாரிக்க மாட்டேன், புலம்பிக் கொண்டிருக்காங்கப்பா. என் மனைவி என்ன விசாரிக்க மாட்டேன், புலம்பிக் கொண்டிருக்காங்கப்பா. பிள்ளைகள் என் தாய் தகப்ப என்ன விசாரிக்க மாட்டாங்க, புலம்பிக் கொண்டிருக்காங்கப்பா. இப்படியாப்பட்டவர்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் விசாரிக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு பிள்ளைகள் அன்று உம்மை நோக்கி கூப்பிட, அப்பாவும் இடத்துல மன்றாட, அப்பாவுடைய சமூகத்தில் வந்து நிற்க கர்த்தாவே கிருபை செய்யும். வழிநடத்துங்க.
பெரிய காரியம் செய்யுங்க. இந்த பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன் இந்த நாளில் உதவி செய்ய போகிறார் என்பதை அறிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்த்து இயேசு கிறிஸ்துவுமாய் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.